என்ன ஆக விரும்புற லைஃப்ல நீ? I am collector. கலெக்டர் ஆக விரும்புறியா? எதனால கலெக்டர் ஆக விரும்புற நீ? அம்மா அப்பா தொழில் பார்க்கணும். அம்மா அப்பா தொழில் பார்த்து கஷ்டப்படுறேன். ஓ அப்பா அம்மா தொழில் பார்த்து கஷ்டப்படுறது. தொழில் பார்த்து ஓ அப்பா அம்மா தொழில் பார்த்து கஷ்டப்படுறதுனால நீ கலெக்டர் ஆக விரும்புற. வெரி குட். பல ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில் ஃபிலடெல்ஃபியா என்ற இடத்துல டாக்டர் கிளென் டோமன் என்ற ஒரு ஒரு கன்சல்டன்ட் அவர் பெரிய இன்ஸ்டியூட் வச்சுருக்காரு. அந்த இன்ஸ்டியூட் பேர் தி இன்ஸ்டியூட் ஃபார் தி என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் ஹியூமன் பொட்டென்ஷியல். அதில் நானும் ராதா மேடமும் வி அட்டெண்டட் 2 வீக்ஸ் ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமுடைய கண்டென்ட்டே என்ன அப்படின்னா, நம்மளுடைய தமிழ் பாடல் ஒன்று இருக்குது, சினிமா பாடல், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்க்கையிலே. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எவ்ரி சைல்டு இஸ் அ பார்ன் ஜீனியஸ். ப்ராப்பராக அவங்கள நம்ம சேனலைஸ் பண்ணோம்னா we can produce genius out of every child. இதுதான் ரிசர்ச் சொல்லுது. ஒரு குழந்தைய பார்த்தீங்களான்னா அந்த குழந்தைகளுக்கு எக்கச்சக்கமான ஆர்வம், கியூரியாசிட்டி. எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் அதை எடுத்துடும், கையில் எடுத்துகிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணும். அதை கண்ணால் பார்க்கும், குலுக்கி பார்க்கும், கடித்து பார்க்கும். தி சைல்டு வாண்ட்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் தி வேர்ல்டு அரவுண்ட். அந்த கியூரியாசிட்டி என்ன ஆகுது அப்படின்னா அங்கே தான் கேள்விக்குறியே இருக்குது. அண்மையில் விருதுநகர் போயிருந்தேன். அங்கே ஒரு கோவிலுக்கு போயிருக்கும் பொழுது கோவிலை விட்டு வெளியில் கையில் ஒரு மாலை இருந்தது என்கிட்ட. ஒரு சின்ன குழந்தை, 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை வந்து என்கிட்ட ஒரு கவர் கொடுக்குது. எதுக்குமா அந்த கவர்னால் அம்மா கொடுக்க சொன்னாங்க. அப்புறம் அந்த அம்மா சொன்னாங்க, இந்த கையில் மாலை வச்சுருக்கீங்களா, அதில் போட்டுக்கோங்க. ஒரு விதமான எதிர்பார்ப்புமே இல்லாமல். இந்த சைல்டு வாஸ் லுக்கிங் ஸோ க்யூட். சரி, அதை போய்ட்டு தேங்க் பண்ணேன். அந்த குழந்தைய நான் கேட்டேன், என்னம்மா எந்த ஸ்கூலில் படிக்கிற? இந்த ஸ்கூலுன்னு சொன்னாங்க. உனக்கு என்ன ஆசை வாழ்க்கையில் ஆக விரும்புனா? டக்குன்னு சொல்லுது, கலெக்டர். ஷி வாண்ட்ஸ் டு பிகம் an IAS ஆஃபீஸர். ஐ வாஸ் ஸ்டண்ட். இந்த பாருங்கள், அந்த வீடியோ போடுறேன். பாப்பா, உன் பேர் என்ன? அமுதா. அமுதா, சரி. எந்த கிளாஸ் படிக்கிற? 5th standard. 5ஆம் கிளாஸ் படிக்கிற. எங்கள் விருதுநகரில் எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற? சத்யா கேர்ள்ஸ் மிடில் ஸ்கூல். வெரி குட். என்ன ஆக விரும்புகிற லைஃப்பில் நீ? I am collector. கலெக்டராக விரும்புறியா? எதனால் கலெக்டராக விரும்புகிற நீ? அம்மா அப்பா தொழில் பார்க்கணும். அம்மா அப்பா தொழில் பார்த்து கஷ்டப்படுறேன். ஓ அப்பா அம்மா என்ன சொல்ற? தொழில் பார்த்து கஷ்டப்படுறது. தொழில் பார்த்து ஓ அப்பா அம்மா தொழில் பார்த்து கஷ்டப்படுறதுனால நீ கலெக்டராக விரும்புகிற. வெரி குட். ஓகே, அவங்க அம்மா இது. இந்த குழந்தைய நான் விருதுநகரில் இந்த கோவிலுக்கு அருகாமையில் பார்த்தேன். நாங்கள் வெளியில் ஒரு மாலையை கையில் வச்சுட்டு இருந்தோம். அந்த குழந்தை அங்கே வந்து அந்த பையை கொடுத்துட்டு அவளை கேட்குறேன், என்ன ஆக விரும்புகிறேன்னா கலெக்டர் ஆக விரும்புகிறேன்றா. இந்த குழந்தை கண்டிப்பாக கலெக்டர் ஆகணும், அவங்க அம்மா அப்பாவுக்கு நல்ல பேர் கொடுக்கணும். ஓகேவா? ரொம்ப நன்றிம்மா, தேங்க்யூ. பார்த்தீங்களா? ஸோ இப்போ அண்மை காலங்களில் நானும் ராதா மேடமும் எந்த குழந்தையை போய் பார்த்தாலும் கேட்டோமான்னு இது மாதிரி படிச்சு சொல்லுவாங்க பசங்க. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, நாளாக சரியான சூழ்நிலை, வீட்டு சூழ்நிலை, பள்ளிக்கூட சூழ்நிலை, சமுதாய சூழ்நிலை இல்லாதனால அது ப்ராப்ளம் ஆகிடுது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு கதை ஒன்று படித்தேன். அவர் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட். அவர் ஒரு வேர்ல்டு ஓவர் ட்ராயிங் காம்படிஷன் வருது, பெயிண்டிங் காம்படிஷன். அதில் வந்து ஒரு குழந்தையுடைய முகத்தை தேடுறாரு. தட் இஸ் இன்னசென்ட் குழந்தை, இன்னசென்ட். அப்படி ஒரு கபடமில்லாத குழந்தைய தேடுன்னு தேடுறாரு. கடைசியில் ஒரு குழந்தை கிடைக்கிறாங்க. இதுதான் நான் எதிர்பார்த்த குழந்தை அப்படின்ட்டு அந்த குழந்தைய மாடலாக வச்சு அந்த படத்தை வரைகிறாரு. அந்த படத்திற்கு அவருக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வருது ஆல் இண்டியா லெவலில். பல ஆண்டுகள் போகுது, 30 ஆண்டுகள் போயிடுது. அப்போது அவருக்கு இன்னொரு காம்படிஷன் வருது. அதில் என்ன தீம்னா, உலகத்திலேயே கொடூரமான ஒரு ஆளுடைய ஒரு ஃபேஸ் வேணும். மறுபடியும் தேடுறாரு. ஜெயிலில் போய் தேடுறாரு, அங்கே தேடுறாரு, இங்கே தேடுறாரு. கடைசியில் ஒரு பெரிய சிறைச்சாலை, அதில் ஒரு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டில் ஒருத்தர் ஆள் இருக்கார். அவங்க அந்த ஜெயிலர்ஸ்லாம் சொல்கிறாங்க, உலகத்திலேயே பெரிய கொடுமையான ஆள் இந்த ஆள் தான் அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த ஜெயிலில் அந்த ஆளை கூட்டு வராங்க. பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்கான் அந்த ஆள்.
கொடூரமாக இருக்குது அந்த ஃபேஸு, பார்க்கும் பொழுதே ஒரு ஹார்ட் அண்ட் கிரிமினல்னு தெரியுது. அப்புறம் அவருடைய அந்த ஜெயிலோட கன்சென்ட்டோட அவரை மாடலாக யூஸ் பண்ணுறது உட்கார வைக்கிறாரு. அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இது பாரு நான் வந்து ஒரு படம் ஒன்று போட போகிறேன், அந்த படத்தை வந்து என்னுடைய தீமை என்னென்னா ஒரு கொடூரமான ஒரு ஆள் எப்படி இருப்பாருன்றதுக்காக அந்த உங்கள் மாடலாக யூஸ் பண்ணிக்க போகிறேன், உங்களை பற்றி எல்லாம் சொன்னாங்க ஜெயிலர். அந்த ஆள் ஓன்னு கேவி 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 அழறாரு. அந்த ஆர்டிஸ்ட் என்னங்க ஏன் அழறீங்க? அதுக்கு அந்த கைதி கேட்குறாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, சுமார் 30-35 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குழந்தைய தேடி வந்தீங்க, அந்த ஒரு கபடமில்லாத ஒரு குழந்தை படம் போடணும்னு சொன்னீங்க, அந்த குழந்தை நான் தான். 35 ஆண்டுகள் இப்போ எப்படி ஆயிட்டேன் பாருங்கள். எதுக்காக இந்த கதையை நான் சொல்கிறேன் அப்படின்னா, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்க்கையிலே. நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுங்க குழந்தைகளுக்கு. நல்ல பள்ளிக்கூடங்கள் அமையணும். அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அங்கே இருக்கக்கூடிய கல்வியாளர்கள், இவங்க கோஆப்ரேஷன் இருந்ததுன்னா இந்த குழந்தைகள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க. அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். படிப்பு சம்மந்தப்பட்டு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் குழப்பம் இருந்தாலும் மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. வி வில் ட்ரை டு கான்டாக்ட் யூ. ஆல் தி பெஸ்ட்.